1330 குறள்களும் 133 அதிகாரங்களையும் ஒரு தமிழ் உணர்வாளன் திறமாக படிப்பானாக இருந்தால் அவனால் கவிதைகள் திறம்பட இயற்ற முடியும். அதேபோல் தொல்காப்பியம் போன்ற பழைய நூல்களை படிக்கும் பொழுது அவை எங்களுக்கு உந்து சக்தியை கொடுக்கிறது. ஆனால் உணர்வு முக்கியம். ஒரு கவிஞனாக ஒருத்தன் வர வேண்டுமாக இருந்தால் கற்பனை பண்ணுவதால் எந்த பிரயோசனம் இல்லை. கற்பனை விற்பனைக்கு தான் போகும். சரியா? கற்பனை ஏதோ ஆனால் கற்பனை இல்லாமல் அவன் தனக்கும் தான் வாழும் சமுதாயத்துக்கும் என்ன கூறப்போகின்றோம் இன்றைக்கு நல்லா பார்த்தோம்னு சொன்னால், அன்று 18 சித்தர்களாலும் அள்ளப்பட்ட அத்தனை நூல்களும் இன்றும் அன்றும் என்றும் எவராலையும் மாற்ற முடியாது. ஆங்கிலேயர்களால் கூறப்படுகிற தத்துவங்கள், அந்நிய மொழிகளில் இருக்கிற தத்துவங்களை பார்க்க எங்களுடைய கவிதைகள் 4 வரிகளிலே சித்தர்கள் கூறப்பட்ட விடயங்கள் என்றென்றும் உலகம் இருக்கும் வரையும் அது ஒழிக்க முடியாத சூழல் இருக்குது. இதுதான்